வணக்கம் நம்ம இந்த உலகத்தை பாக்குறதுக்கு எப்படி இருக்குதோ எப்படி கதைப்போமா. ஒரு கடல் கரையில ஒரு சிறுவன் தன்னோட செருப்பை தொலைச்சிட்டான். அப்போ அந்த கரையில எழுதி வச்சிருக்கான், இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்ட்டு. அதே நேரத்துல மீன் பிடிக்க சென்ற ஒரு மீனவன் கடல் உள்ள போயிட்டு அதிகமான மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாரு. அவரை கரையில எழுதி வைக்கும்போது இந்த கடல் ஒரு மிகப்பெரிய கொடையாளி அப்படின்னு. ஒரு பையன் கடல்ல மூழ்கி இருந்தான். அவனோட தாய் அந்த கடல் கரையில எழுதி வைக்காங்க, இந்த கடல் ஒரு கொள்ளக்காரன் அப்படின்னு. அதே நேரத்துல வயசான ஒருத்தர் முத்து எடுத்ததுக்காக கடல் உள்ள போயிட்டு நிறைய முத்துக்களை எடுத்துட்டு வராரு. அவர் கரையில எழுதி வைக்காரு, இந்த கடல் மிகப்பெரிய அற்புதம். ஒரு பெரிய அலை வந்து பார்க்கும்போது கடற்கரையில எழுதி வச்சிருந்த எல்லாமே அழிஞ்சி காணாம போயிட்டு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யார் எப்படி வேணாலும் நினைக்கட்டும், ஆனா அந்த கடல் தன்னோட வேலையான அலைய வெளியிடுறத கரெக்டா பார்த்துச்சு. அதே மாதிரி அவங்க எழுதி வச்ச ஒவ்வொன்றும் வார்த்தைகள்ல இல்ல, பாக்கியமாவும் இல்ல, அழிஞ்சு போயிடும். இந்த உலகமும் அதே மாதிரிதான். 4 பேர் நம்மள என்ன வேணா சொன்னாலும் நாம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையில இருந்தா நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே நம்முடைய பயணம் தொடர்ந்து தொடரட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன்.